அவதார் பாபாஜியோட குகை வந்து ரிஷிகேஷ்ல இருந்து 270 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. நாங்க கார் வழியா கிளம்பி கர்ணப்பிரியாக் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கிட்டோம். மறுநாள் காலையில மறுபடியும் ஒரு 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த பாபாஜியோட குகைக்கு வந்திருக்கோம். மகா அவதார் பாபாஜி தவம் செய்த குகைக்கு இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். பாபா நம்மளை மழையோட ஆசீர்வாதத்தோட நம்மளை மேலே இருக்கிறாரு. வாங்க மேலே போகலாம். கீழே அப்படியே ஏறி வரணும். மகா அவதார் பாபாஜியை முதலில் பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரித்திரத்தை 1946 என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகா அவதார் பாபாஜி 1861 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கணக்காளராக ராணிக்கோட்டில் பணி அமர்த்தப்பட்ட லஹரி மகாசாயாவை சந்தித்தார். ஒரு நாள் ராணிகேத்துக்கு மேலே உள்ள துணிகிரி மலையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு குரல் தனது பெயரை அழைப்பதை கேட்டார். அந்த குரலை தொடர்ந்து மலையில் மேல் ஏறிய அவர் உயரமான ஒரு தெய்வீக ஒளி வீசும் சாதுவை சந்தித்தார். சாதுவுக்கு தனது பெயர் எப்படி தெரிந்திருக்கும் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த சாதுதான் மகா அவதார் பாபாஜி. மகா அவதார் பாபா தவம் செஞ்ச குகைக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதாங்க மேலே ஏறுற வழி. இந்த வழியாக இப்படி போய் பாபாவோட குகைக்கு நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இவ்வளோதான் பாதைங்க, ஒரு அடிக்கிட்ட இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ரிஸ்கியான பாதை, மெல்லமாக பார்த்து வரணும். மகா அவதார் பாபாவை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பாபாஜி தவம் பண்ண இடத்த பார்க்க மலை ஏறிக்கிட்டே இருக்கேன். தனது சீடர் லாஹிரி மகாசாயருக்கு கிரியா தீட்சையை வழங்கிய போது பாபாஜி கூறினார், நான் இந்த 19ஆம் நூற்றாண்டில் உன் மூலமாக இவ்வுலகிற்கு அளிக்கும் கிரியா யோகம் கிருஷ்ணர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே முறையாகும். மகா அவதார் பாபாஜி கிரியா யோகத்தின் ஒரு முக்கிய குருவாக கருதப்படுகிறார். கிரியா யோகம் என்பது தியானம் மற்றும் உடல் ரீதியான பயிற்சிகளை உள்ளடக்கிய ஒரு யோகா முறையாகும். மகா அவதார பாபாஜி இழைக்கப்பட்டிருந்த கிரியா யோக விஞ்ஞான தியான உத்தியை இந்த உலகத்திற்கு மீண்டும் உயிர்ப்பித்தவர். மகா தெய்வீக பாபாஜி இப்பொழுதும் இமயமலை குகைகளில் வாழ்வதாகவும் கைலாஷ் மலைகளில் அவரை கண்டதாகவும் பல யோகிகள் கூறியுள்ளனர். மகா அவதார் பாபாஜி ஒரு தமிழர் என்றும் கடலோர கிராமத்தில் பிறந்தவர் என்றும் கூறப்படுகிறது. மகா அவதார் பாபாஜி ஒரு மரணமற்ற அவதார புருஷர். இன்னைக்கும் இமயமலையில வாழ்ந்துட்டு இருக்கிறதாக நம்பப்படுதுங்க.
ஓம் நம சிவாய. கீழே இருந்து பாபாஜி கேவுக்கு வந்திருக்கோம். கீழே இருந்து 3 கிலோமீட்டர் இருக்குது. நாம் இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் வரையும் மேலே வந்திருக்கோம். இங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது. உள்ளே போய் நம்ம தியானம் பண்ணலாம். மறுபடியும் இங்கேருந்து மேலே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா பாபாவோட தியானம் பண்ண குகை இருக்குது. வாங்க அங்கே போகலாம். அடர்ந்த மரங்கள் கீழே பாருங்கள். ஆனால் இது ஒரு மிக அருமையான பயணங்க பாபாஜி கோயிலுக்கு வர்றது. நானும் சரளாக்காவும் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இது என்னுடைய 3வது முறை. குயிலோட சத்தம், குருவியோட சத்தம். பாபா தவம் செஞ்ச குகையை நெருங்கிட்டோங்க. பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்த பாதை. ஓம் நம சிவாய. நாம் இப்போ மகா அவதார் பாபாஜி தவம் பண்ண குகைக்கு வந்திருக்கோம். இதுதான் மகா அவதார் பாபாஜி தவம் பண்ண குகை. ஓம் நம சிவாய. யாத்ரா டைம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இமயமலையில் இருக்க பாபாஜி, அதாவது மகா அவதார் பாபா அவர்களுடைய குகையில் வாசலில் தான் இருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன யாத்ராவோட ட்ரிப்பு. கேதார்நாத் போனோம். நேற்று பத்ரி ஓப்பனிங் டேக்கு போயிட்டு இன்றைக்கி பாபாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் தம்பி ஜெயவர்மாவும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக பாபாஜி குகைக்கு பார்க்க வந்தோம். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். கீழே இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதோட வரலாறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாபாவோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாம் சேர்ந்து பாபா உங்களை எப்பொழுதும் துணையாக நின்று வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார். அதுக்காக பாபாவுக்கு நன்றி. நீங்களும் பாபா கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. இந்த பாபா ரஜினிகாந்த் ஐயா நம்மளுக்கு மறுபடியும் காட்டியிருக்காரு. அந்த பாபாவை வணங்கினா நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மறையும் என்பது உண்மை. இந்த பாபா உங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியிலையும் உங்கள் கூடயே உங்கள் எல்லாருக்கும் நல்லதையும் ஆசீர்வாதத்தையும் தரணும்னு பாபா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். மகா அவதார் பாபாஜியின் குகை 1861ஆம் ஆண்டு பாபாஜி லஹரி மகாசாயவை துவக்கிய இடமாகும்.
பாபாஜியை பார்த்த சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் பாபா நம்ம கூடவே இருக்காருன்ற நம்பிக்கையோடையும் இப்போ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேங்க. பாபா உங்களோடையும் இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா நன்மையும் புரியட்டும். பாபாவோட கோயிலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. அம்மா பேர் வந்து மீனாகிரி. இந்த அம்மா வந்து இந்த பாபாவுக்கு சேவை செய்யறதுக்குன்னே இருக்காங்க. நான் முதல்ல 2011 வரும்போது அம்மாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் சரளாக்கா கூட வந்தோம். அப்போ இந்த அம்மா நாங்கள் 2 பேரும் தனியாக வரோன்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே வந்தாங்க. எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே யாரெல்லாம் வராங்களோ மலை ஏறி இறங்கி வரும்போது அவங்களுக்கு பசி ஆத்துற தெய்வம் இது அன்னலக்ஷ்மி. அவ்வளோ பேருக்கும் ஒருத்தர் விடாம மேல இருந்து இறங்கி வரவங்களுக்கு தேங்க்ஸ் बोल रहे हैं. மீனாம்மா வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க. மன திருப்தியோடு சாப்பிட்டுட்டு இப்போ கீழே இறங்குறோம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மழை பெஞ்சா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம். நாங்கள் ஏறும்போதும் மழை பெஞ்சுது, இப்போ வரும்போதும் மழை பெய்யுது. பாபாவோட அருள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குற யாத்ரா டைம் எல்லா நேயர்களுக்கும் பாபாவோட ஆசீர்வாதமும் அருளும் உங்கள் கூட இருந்து உங்கள் வம்சத்தையும் உங்களையும் அன்போடவும் பரியோடவும் காப்பாற்றும். ஓம் ஸ்ரீ பாபாஜியே நமக. அதில் பாருங்கள், பாபா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. பழம்பு